2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடத்தப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கலில் சொத்து விவரங்களை தெரிவித்துள்ள சில முக்கிய வேட்பாளர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். முதலில் ஈரோட்டில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 658 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கில் சுமார் 7 கோடி ரூபாய் இருப்பதாகவும், இவரது மனைவியின் சொத்து மதிப்பு ரூபாய் 47 கோடி என்றும், இவரிடம் 10.1 கிலோ தங்க நகையும் இவரது மனைவியிடம் 10.6 கிலோ தங்க நகைகள் உள்ளதாகவும், இருவர் பெயரிலும் வீடுகள், அலுவலகங்கள், காலி இடங்கள் உள்ளதாகவும் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்துக்கு சுமார் 305 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளது. 149.27 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்களும், ரூபாய் 37.30 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களும், 452 கிராம் தங்கம், 45 கிலோ வெள்ளி பொருட்களும் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் சிவகங்கை தொகுதியில் தேவநாதன் யாதவை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரசின் கார்த்தி சிதம்பரத்திற்கு சுமார் 96.25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இதில் ரூபாய் 30.26 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்களும், ரூபாய் 24.73 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும், ரூபாய் 12.32 கோடி கடனும் உள்ளது. மேலும் அவரது பெயரில் வாகனங்கள் எதுவும் இல்லை என்று வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 162 கோடியாக உள்ளது. இவரிடமுள்ள அசையும் சொத்து சுமார் 36 கோடியாகவும், அசையா சொத்து சுமார் 7 கோடியாகவும், கடன் தொகை சுமார் 17 கோடியாகவும் இருப்பதாக வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டுள்ளார். தென் சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ரூபாய் 21.53 கோடி சொத்து இருப்பதாகவும், அதில் ரூபாய் 6.53 கோடி அசையும் சொத்துக்களும், ரூபாய் 15 கோடி அசையா சொத்துக்களும் இருப்பதாகவும் வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவின் சொத்து மதிப்பு ரூபாய் 45.71 கோடி எனவும், அதில் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் ரூபாய் 5.51 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும், ரூபாய் 40.21 கோடிக்கு அசையா சொத்துக்களும் மற்றும் ரூபாய் 8.06 கோடிக்கு கடன் இருப்பதாகவும் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். தர்மபுரி தொகுதியின் புதுமுகமாக பாமக வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியுமான சௌமியா அன்புமணிக்கு ரூபாய் 48.18 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும், கணவர் அன்புமணி ராமதாஸ் பெயரில் ரூபாய் 6.85 லட்சம் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரும் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகனுமான விஜயபிரபாகருடைய சொத்து மதிப்பு ரூபாய் 17 கோடி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 11.38 கோடி அசையும் சொத்து என்றும், ரூபாய் 6.57 கோடி அசையா சொத்து எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடனை பொறுத்த அளவில் விஜயபிரபாகருக்கு ரூபாய் 12 கோடி கடன் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.